சினிமா துறை நடிகர்கள் சொந்த வாழ்க்கை பற்றிய செய்தி என்றால் பெரிய அளவில் வைரலாகும். பிரபல ஹிந்தி நடிகர் ஓம்பூரி பற்றி அவரது முன்னாள் மனைவி சீமா கபூர் அளித்த பேட்டி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சீமா கபூருடன் பல வருடங்களாக காதலில் இருந்த ஓம்பூரி 1990 அவரை திருமணம் செய்திருக்கிறார். திருமணத்திற்கு முந்தைய நாள் அவரை அழைத்து தான் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் என கூறியிருக்கிறார். தனக்கு வீட்டின் வேலைக்காரியுடன் தொடர்பு இருக்கிறது என கூறியிருக்கிறார். திருமண பத்திரிகை உறவினர்கள் எல்லோருக்கும் அனுப்பப்பட்டுவிட்டது. கடைசி நொடியில் திருமணத்தை நிறுத்த எனக்கு தைரியம் இல்லை, அதனால் திருமணம் செய்து கொண்டேன். திருமணமாகி சில மாதங்கள் கழித்து ஓம்புரி பத்திரிகையாளர் நந்திதா என்பவரை சந்தித்த நிலையில் அவருடனும் கள்ள தொடர்பு அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது. மனைவி சீமா கபூர் கர்ப்பமாக இருந்த நேரத்தில் அவர் இப்படி செய்திருக்கிறார். அது பற்றி சீமா கபூர் கேட்டு சண்டை போட ஓம்புரி மற்றொரு சர்ச்சையை கிளப்பியிருக்கிறார். சீமா கபூருக்கு வேறொரு நபருடன் தொடர்பு இருக்கிறது, அவர் வயிற்றில் இருக்கும் குழந்தை தன்னுடையது அல்ல எனவும் கூறினார். அதன் பிறகு சட்ட போராட்டம் நடத்தி ஓம்புரியிடம் இருந்து விவாகரத்து பெற்று அவரிடம் இருந்து 6 லட்சம் ரூபாய் ஜீவனாம்சம் பெற்றிருக்கிறார். அவரது அடுத்த மனைவி நந்திதாவுடனும் ஓம்புரி 2013 வரைதான் வாழ்ந்தார். ஓம்புரி பற்றிய உண்மைகளை புத்தகத்தில் எழுதி வெளியிட்டதனால் அவர் கடும் கோபமாக நந்திதாவை கொடுமைப்படுத்த தொடங்கிவிட்டார். அதனால் 2013 சட்டப்படி விவாகரத்து பெற்றுக்கொண்டனர்.